அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்த 12 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற சில விஷயங்கள்லாம் உங்களையே அதிர்ச்சியில் அழுத்த போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் ஒருத்தவங்ககிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த 12 நாள் உங்கள் விதியை மாற்றக்கூடிய காலமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் பல பேர் வந்திருப்பாங்க. பலர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. பலர் உங்களை பயன்படுத்திட்டு போயிருப்பாங்க. ஆனால் 2026க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உங்களை தவிர்த்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களை மதிக்காதவங்க வியக்க அளவுக்கு நீங்கள் வளருவீங்க. நீங்கள் இழந்த மகிழ்ச்சி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். மிதுனம் விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ராசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சாலே இன்னமும் உங்களுக்கு மனசு வலிக்குதா? நீங்கள் நம்பியவர்கள்லாம் உங்களை ஏமாற்றிட்டாங்களா? நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணுங்கன்னு பல முறை நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஆனால் இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாக போகும் மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்த போதுங்க. மிதுனராசின் குணாதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனராசிங்கிறது புத்திசாலித்தனத்தோட அடையாளம். இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பேசும் திறன் இவங்களுக்கு அதிகம். எளிதில் நண்பர்களை சம்பாதிப்பாங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பாங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ள காயம் வச்சுருப்பாங்க. நிறைய ஏமாற்றப்பட்டது, நம்பிக்கை துரோகம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. உங்கள் ராசியோட மிகப்பெரிய பலம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்ளும் திறன் தான். மிதுன ராசி இது வரைக்கும் அனுபவித்த துரோகங்கள், மிதுன ராசினர் வாழ்க்கையில் ரொம்பவே அனுபவித்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை துரோகம், காதல் தோல்வி, உறவினர்களோட பொறாமை, நண்பர்களால் பயன்படுத்தப்படுறது, பண விஷயத்தில் ஏமாற்றம். பல மிதுன ராசினர் மனசில் ஒரு வருத்தம் இருக்குங்க. நான் எல்லாருக்குமே நல்லது செஞ்சேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஏன் விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இந்த ராசி மனசாட்சியோட பழகுவாங்க. இந்த ராசினரின் ரகசிய குணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசினர் யாரிடமுமே தங்களுடைய முழு வலியை வெளியில் காட்டவே மாட்டாங்க. தனியாக அழுவாங்க, யாருக்கும் சொல்லாமல் கஷ்டப்படுவாங்க, வெளியில் சிரிப்பாங்க, உள்ள 1000 யோசிப்பாங்க. இதனால் பலர் இவங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மிதுன ராசிக்காரரோட வாழ்க்கையில் புதிய அத்தியாயமே ஆரம்பமாகுதுங்க. என்னென்னா, நின்று போன வேலைகள்லாம் நடக்கும், பணவரவு அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு, வீடு வாகன யோகம், மன அமைதி எல்லாம் உண்டாகும். ஆனால் அவசர முடிவுகள் மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். மிதுன ராசின் மிகப்பெரிய கஷ்டகாலம் இந்த ராசினருக்கு வாழ்க்கையில் சில வயசுகள் தான் ரொம்பவே சோதனை காலமாக இருக்கும். கஷ்டமான வயசுனா 24லேருந்து 30, 41லேருந்து 46. இந்த நேரத்தில் நண்பர்கள்லாம் விலகுவாங்க, காதல் பிரிவு ஏற்படும், பண நெருக்கடி, மன அழுத்தம், வேலை மாற்றம். ஆனால் இந்த காலத்துக்கு பிறகு வாழ்க்கை ரொம்பவே மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நீங்களே கவனித்து பாருங்கள். மிதுன ராசி யாரிடமுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ராசினர் கவனமாக இருக்க வேண்டியவங்க, அதிகமாக இனிமையாக பேசக்கூடியவங்க. உங்ககிட்ட பண உதவி மட்டும் கேட்குறவங்க உங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கொள்ள முயற்சிப்பாங்க. உங்கள் வெற்றியை பொறுக்காதவங்க. மிதுன ராசியோட மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு தெரியுங்களா? உண்மையான மனசு தாங்க. அடுத்த 12 நாட்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? முதல் 4 நாள் ரொம்பவே மனக்குழப்பமாக இருக்கும். பழைய நினைவெல்லாம் வந்து வந்து போகும். மனக்குழப்பமாகவே இருக்கும். யாரோ ஒருத்தர் மீண்டும் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு, குடும்ப ஆதரவு, வேலை வாய்ப்பு. கடைசி 4 நாள் திடீர் அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்பு, பயணம், வாழ்க்கையை மாற்றும் முடிவுன்னு எல்லாமே நடக்கும். செல்வ செழிப்பு எப்போ உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, 2026லேருந்து 2029 வரை மிதுன ராசிக்கு மிகப்பெரிய பணவரவு யோகம் இருக்குது. எந்த வழியில் பணம் வரும்? ஆன்லைன் தொழில், வெளிநாட்டு வேலை, வியாபாரம், கமிஷன், மீடியா, யூடியூப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பல வருஷ கஷ்டத்துக்கு பிறகு இனி உங்களோட உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் எந்த நிற உடை அணியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு பச்சை, மஞ்சள், வெள்ளை, இளம் சிவப்பு. இந்த நிறமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். நேர்மறையான ஆற்றலை அது அதிகரிக்கும், மன அமைதி தரும், நல்ல வாய்ப்புகளை இருக்கும்.
ஒரு தெளிவான மனநிலைமையை அது சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடர் கருப்பு. அந்த கலர் உடுத்த வேண்டாம். அது உங்களுக்கு நெகட்டிவான பலனை ஈர்க்கக்கூடிய வகையில் அது இருக்கும். என்னென்ன கிழமைகளில் நீங்கள் என்னென்ன நிற உடை அணியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை வெள்ளை நிறம், செவ்வாய்க்கிழமை இளஞ்சிவப்பு நிறம், புதன்கிழமை பச்சை நிறம், வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிறம், வெள்ளிக்கிழமைகளில் க்ரீம் கலர். இப்போ தான் புதுசாக நிறைய க்ரீம் கலர்லாம் வந்திருக்கு. சனிக்கிழமைகளில் லைட் ப்ளூ, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரஞ்சு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உடை அணியும் போது அது நல்ல வாய்ப்புகளை ஈர்த்து கொடுக்கும். மன அமைதி, மன தெளிவை கொடுக்கக்கூடியதாக அமையும். மிதுன ராசிக்கே உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சக்தி தரும் தெய்வம் விநாயகர், பெருமாள், ஹயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி. மேலும் உங்களுக்கு திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு காதலில் ரொம்பவே உண்மையானவங்க இவங்க. ஆனால் சரியான வாழ்க்கை துணை தாமதமாக தான் கிடைக்கும். ஒரு முறை காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நிலை பெறும். பணவரவு உயரும். துணையால் முன்னேற்றம் வரும் உங்களுக்கு. 2026க்கு பிறகு குழந்தை யோகம் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷம், குழந்தைகளால் பெருமை. பல வருட காத்திருப்புக்கும் நல்ல முடிவு கிடைக்கும். வேலை மற்றும் தொழில் பலன் மிதுனராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்ற தொழில் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியா, யூடியூப், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், ஆசிரியர், டிஜிட்டல் வேலை, விற்பனை. இவர்களின் பேச்சு திறன்தான் இவர்களோட செல்வமே. வெளிநாட்டு யோகம் 2026லேருந்து 2028 கண்டிப்பாக இருக்குது. வெளிநாடு செல்ல வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, ஆன்லைன் வருமானம், புதிய வாழ்க்கையெல்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. இந்த ராசிக்காரங்க குடும்பத்தை ரொம்பவே நேசிப்பாங்க. ஆனால் எல்லாராலும் புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. சில நேரம் தனிமையை உணர்வாங்க. மனசில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. தூக்கமின்மை, மன அழுத்தம், நரம்பு பலவீனம், வயிறு பிரச்சனை, தண்ணீர் அதிகம் குடிக்கணும். இதையெல்லாம் நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கணும். இந்த 12 நாளில் இரவு நேர தூக்கம் ரொம்ப அவசியம். இந்த ராசிக்காரர்களோட மறைஞ்சிருக்கும் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ராசியில் தோற்று போன மாதிரி தெரிஞ்சாலும் கூட கடைசி நேரத்தில் இவங்க வெற்றி பெறுவாங்க. ஏன்னா புத்திசாலித்தனம், வேகமான யோசனை, சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றம் இவங்கக்கிட்ட அதிகம் இருக்குது. 2026 நடக்க போகிற பெரிய மாற்றம் அப்படின்னா பணவரவு, நல்ல பேர், புதிய வாழ்க்கை, பழைய கஷ்டத்துக்கு முடிவு, மன அமைதி, இதெல்லாம் கிடைக்க போகுது. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே இந்த நேரத்துக்கு தான் உங்களை நினைக்க வைக்குங்க. நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பச்சை நிற உடை அணிஞ்சிட்டு போங்க. பச்சை பயிறு தானம் செய்யுங்க. 5 பேருக்காவது உதவி செய்யுங்க. உணவு தானியம், உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்கள் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள்லாம் உங்களை உடைக்கலை, உங்களை வலிமையானவங்களாக மாற்றிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நீங்கள் உயர ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களை மதிக்காதவங்க ஒரு நாள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. விழுந்தாலும் மீண்டும் எழும் ராசி தான் இந்த மிதுன ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த 12 நாளில் பொருளாதார நிலை உயரப்போகுது. செஞ்சுட்டு வரும் தொழிலில், வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். போன மாதத்தை இருந்து வந்த போராட்ட நிலை இந்த மாதம் மாறும். இந்த 12 நாளில் மாறப்போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலக போகுது. மருத்துவ செலவு குறையும். பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டான நெருக்கடியெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இந்த 12 நாளில் விலகிடும். அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. மன தெளிவு உங்களுக்கு வரும். வயசானவங்க ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய நிலை உருவாகும். பரிகாரமாக நீங்கள் மாசாணி அம்மனை வழிபாடு பண்ணலாம். கொஞ்சம் சங்கடமெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாம் சாதிக்கிறவங்க இவங்க. உங்களுக்கு எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாகுங்க. செல்வாக்கு அந்தஸ்தும் இந்த 12 நாளில் உயரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவியெல்லாம் கிடைக்க போகுது. வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு பிஆர் கிடைக்கும். சிலருக்கு வேலையில் இருந்த பயமெல்லாம் போகும். புது இடம், வீடு, வாகனம் வாங்குகிற யோகம் உண்டாகும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கிடைக்கும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில மாணவர்களுக்கு வெளியூரில் தங்கி படிக்கிற அளவுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். பெண்கள்லாம் நம்பிக்கையோடு இருப்பாங்க. பரிகாரமாக நீங்கள் காளிகாம்பாளை வழிபடலாம். நன்மைகள் நிறைய நடக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்க சிலருக்கு திடீர் இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் ஏற்பட்டு குடும்பம் ஒரு இடம் தான் ஒரு இடம்னு வாழக்கூடிய நிலை உருவாகும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்துட்டு இருந்தவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடணுங்கிற அளவுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சொந்த இடம் வீடுன்னு வாங்கும் சிலருக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் உச்சமாகும் குரு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக்க போகிறாரு. செல்வாக்கை உயர்த்துவார். வெளி வட்டாரத்தில் மதிப்பை உங்களுக்கு அதிகரிப்பார். நோய் நொடி வம்பு வழக்கு பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க. உங்கள் கனவெல்லாம் நனவாகும். அவமானப்படுத்தியவங்களே உங்களை பாராட்டும் அளவுக்கு உங்கள் நிலைமை உயரும். செஞ்சுட்டு வர தொழிலெலாம் விருத்தியாகும். தொழில் தொடங்குகிற முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கிறதால வருமானத்துக்கு குறைவே இருக்காது. எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாகும். பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் பரிகாரமாக இம்மையிலும் நன்மை தருவாரை நீங்கள் வழிபட உங்களுக்கு சங்கடங்கள்லாம் விளக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.